السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக ஹுஜ்ஜியத்து கௌலி சஹாபி, ஒரு சஹாபியுடைய சொல்லை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாமா என்ற தலைப்பிலே இன்றைய பாடம் அமைகின்றது. அதிலே இமாம் அல் ஜுவைனி அவர்கள் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அவர்கள் சொல்கிறார்கள், வகௌலுல் வாஹிதி மினஸ் ஸஹாபதி லைஸ பிஹுஜ்ஜத்தின் அலா கைரிஹி. சஹாபாக்களில் ஒருவரின் கருத்து, அவரின் கூற்று ஏனையவர்களுக்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதாவது கட்டாயம் எடுக்க வேணும் என்று இல்லை. அலல் கவுலுல் ஜதீத், புதிய கூற்றின்படி. அப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ரெண்டு கருத்து இருக்குது. அல் கவுலுல் ஜதீத் என்றும் அல் கவுலுல் கதீம் என்றும். அல் கவுலுல் ஜதீத் என்று சொன்னால் எகிப்தில் இருந்து இருக்கக்குள்ள ஷாஃபி இமாம் சொன்ன கருத்து. அல் கதீம் என்று சொன்னால் எகிப்து வாரத்துக்கு முன்னால் கூறிய கருத்து. அல் கவுலுல் கதீம் என்றால் எகிப்துக்கு வருவதற்கு முன்னால் கூறிய கருத்து. அப்போ எகிப்துக்கு வாரத்துக்கு முன்னாலே என்றால் மக்காவில் வைத்து அல்லது பக்தாதில் வைத்து கூறிய கருத்தை அதை குறிக்கும். இனி பெரும்பாலான பகுதி மக்காவில் இருந்திருக்கிறாங்க. என்றால் பக்தாதில் 2 வருஷம்தான் அவங்களுக்கு தங்கியிருக்கிறாங்க. அப்போ நாம் சொல்கிறோம், அந்த அல் கவுலுல் ஜதீத் மா காலஹு بعد انتقاله إلى مصر. القول القديم ما قاله قبل انتقاله إلى مصر. قبل انتقال கூட நான் சொன்னது பிரகாரம் பகதாது மக்கா 2 பகுதியையும் உள்ளடக்கும். இது அல் ஜுவைனி அவர்களுடைய கருத்து. அப்போ கவுலுல் ஜதீத் இருக்கு என்று சொன்னால், இப்போ உங்கள வரைக்கும் கவுலுல் கதீமை ரிவாயத்து ஜீராக்கள்ல ஜாஃபரானி கதீமை, ஜதீது வந்து ரபியா, அல் புவைத்தி, அல் முசனி, ஹர்மலா, இப்படி போன்றாக்கள் தான் ஜதீதான சொற்களை ரிவாயத்து செய்கிறார்கள். அப்போ கவுல் ஜதீதில் வந்து சஹாபாக்களுடைய ஒருவருடைய கருத்து ஆதாரமாக, கட்டாயம் ஆதாரமாக அல்ல என்று சொல்லியிருந்தால், அப்போ கவுல் ஜதீதில் என்ன செய்கிறாங்க, ஆதாரம் என்று சொல்லியிருக்காங்க என்று அர்த்தம். உண்மையிலே பார்க்கும் பொழுது ஷாஃபி இமாம் வந்து கவுல் ஜதீதில் என்ன செய்ததாக, சஹாபாக்களுடைய கருத்து ஆதாரம் இல்லை என்று சொன்னதாக வலுவான ஆதாரம் இல்லை அதுக்கு. இப்போ அந்த சில ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் தான் சொல்கிறாங்க, அதில் ஜுவைனியும் ஒரு ஆள், ஷாஃபி இமாமுடைய கவுல் ஜதீது வந்து சஹாபியுடைய கருத்து ஹுஜ்ஜா இல்லைன்றது. அதுக்கு என்ன ஆதாரம் என்று அவங்க முன்வைக்கக்குள்ள சொல்கிறாங்க என்ன என்றால், சில மசாயில்களில் சஹாபாக்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து பிறகு அந்த கருத்துக்கு முரண்பட்டிருக்கிறாங்க, அவரோட கருத்துக்கு முரண்பட்டிருக்கிறாங்க. அப்போ எனவே அவர்கிட்ட அது ஆதாரம் இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் இந்த பேச்சு வந்து பலகீனமான பேச்சு. காரணம் என்னன்னு சொன்னால், பல ஆதாரங்கள் இருக்கக்குள்ள அதில் சஹாபியுடைய ஆதாரத்தை விட்டால் சஹாபியுடைய கருத்து ஆதாரம் இல்லை என்பதல்ல. அவங்க பல ஆதாரங்கள் வந்திருக்கு, அது அந்த இடத்துல ஒரு ஆதாரத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்போ எனவே சஹாபியுடைய கருத்து ஆதாரம் இல்லை என்கிறது அல்ல. அடுத்தது நாங்கள் இப்போ அல் உம்முங்கிறது இமாம் அர் ரபியா ரிவாயத் செய்யக்கூடிய கிதாபு. அதில் உம்முல சொல்கிறாங்க, அஸ்லு மதுஹபினா அன்னனா லா நுகாலிஃபுல் வாஹித மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா அன் யுகாலிஃபஹு கைருஹு மின்ஹு.
அப்போ சஹாபாக்கள் ஒரு கருத்துக்குன்னா நாங்கள் மாறு செய்ய மாட்டோம், ஆனால் இன்னொரு சஹாபி அவருக்கு முரண்பட்டிருந்தா தவிர அப்போ 2 பேர் இல்லை இதை எடுக்கிறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க தர்ஜீ பண்ண வேண்டி வரும். அதாவது கவுலு சஹாபி ஃபீமா லா முகாலிஃப லஹு மின் மிஸ்லி அந்த அதை எடுப்பன்னு சொல்கிறான். அப்போ இன்னும் உம்முல சொல்லியிருக்கிறாங்க மாகானல் கிதாபு வஸ் சுன்னத்து மௌஜூதைனி ஃபல் உதுரு அம்மன் சமிஅஹுமா மக்தூ. குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குதா, அதை கட்டாயம் என்ன செய்யணுமா, அங்கே வந்துட்டு உர்றதுக்கு எந்த சலுகையுமே அங்கே கிடையாது. இல்லா பித்திபாஹிமா, அதை பின்பற்றுவது தான் அவருக்குரிய வழி. ஃபைதா லம் யகுன் ஸாலிக, குர்ஆன் சுன்னாவுல இல்லை என்றால் சுர்னா இலா அக்வாலி அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களுடைய சொற்களுக்கு போகும். பல சஹாபாக்கள் சொன்ன சொற்களுக்கு போகும். அவ் வாஹிது மின்ஹும், அல்லது ஒரு ஆள் சொன்ன சொல்லுக்கு போகும். சும்மா கான கவுலுல் ஐம்மதி அபி பக்ர் அவ் உமர் அவ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இவங்க இந்த 3 இமாம்களுடைய இந்த அதாவது இந்த இமாம்களுடைய அதாவது ஐமத்து சஹாபா அவங்களுடைய அந்த அபூபக்கர் உமருடைய கருத்து வந்து இதா சிர்னா ஃபிஹில தக்லீது, நாங்கள் இன்னொரு ஆளை பின்பற்றணும் என்றால் இவங்களுடைய அந்த 3 பேருடைய கருத்து எங்களுக்கு முக்கியமானது. அதாவது ஹுலஃபா ராஷிதீன்ல இந்த 3 பேருடைய கருத்து எங்களுக்கு நெருக்கமானது. இப்போ ஷாஃபி இமாம் இப்போ சஹாபாக்களுடைய சொற்களை பற்றி கவுல் ஜதீதில் பெரிய தாலீம் பண்ணி என்ன செஞ்சிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்ப எனவே இஹ்திமாலான ஒன்றை வச்சு ஒரு தஹ்மீனை வச்சு என்ன செய்ய முடியாது. ஷாஃபி இமாம் கவுல் ஜதீதில் என்ன செஞ்சிக்கிறாங்க, கவுல் சஹாபி லைஸ பிஹுஜ்ஜா என்று சொல்லியிருக்காங்க சொல்லல. அது வந்துட்டு கவுல் மர்ஜூஹ். எனவே ராஜிஹான மின் ஹைது தலீல் என்ன என்றால் கதீமிலையும் ஜதீதிலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை ஆதாரம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்படித்தான் வச்சு கொண்டாலும் அப்போ ஒரு கதீமும் 2 ஜதீதும் மட்டும் வச்சுக்கொள்ளலாம். ஒரு கதீமும் 2 ஜதீதும். அடுத்தது இன்னொரு இடத்துல வந்துக்கிட்டு இமாம் பைஹக்கி அவர்கள் மனாகிபு ஷாஃபிஈல அந்த பிதாத்தை பற்றி பேசும் பொழுது ஒரு சஹாபியுடைய கூற்றுக்கு முரண் பண்றதும் பிதாத்துல் லலாலா என்று சொல்லியிருக்காங்க. சஹாபியுடைய கருத்துக்கு முரண் மாஹாலஃப அப்படி சொல்லிட்டு வந்து அவு அசரன் ஒரு சஹாபியுடைய கருத்துக்கு முரண்படுறதும் பிதாத்துல் லலாலான்னு நீங்க சொல்லிக்கலாம். அப்போ இப்படியெல்லாம் அந்த ரிவாயத்து செய்கிறதும் வந்துக்கிட்டு யாரு கதீமை அந்த ஜதீதை ரிவாயத்து செய்யக்கூடிய அவர் ஷாஃபிமாவுடைய மாணவர்கள் தான் நெஞ்சிக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எனவே சுருக்கமாக சொல்ல போனால் இமாம் ஷாஃபி இமாம் அவர்களுக்கு அவர்கள் சஹாபியோடைய கருத்தான் ஹுஜ்ஜான்னு சொல்றாங்க. அந்த ஜதீதில் இருக்கிறன்னு சொல்றது அது சரிஹல்ல, அது விளங்குனது. அது சில இடங்கள்ல மவாதிகள்ல பல ஆதாரங்கள் முரண்படும் பொழுது அந்நேரம் சில இடங்கள்ல சஹாபியோடைய சொல்ல விட்டுக்கொண்டு சொல்லுவாங்க. ஏனைய இமாம்கள் எடுத்துக்கொண்டா இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் எழுந்திருக்கிறார். இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் ஒரு சஹாபியுடைய கருத்தை ஹுஜ்ஜான்னு சொல்லியிருக்கிறார்கள். இதா அஜ்மஅத் ஸஹாபா சல்லம்னா லஹும் வ இதா ஜாஅத் தாபிஊன ஸாஹம்னாஹும். சஹாபாக்களுடைய சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், தாபியங்கள் வந்தால் அவங்களுடன் நாங்கள் என்ன செய்வோம், போட்டி போடுவோம் என்ற அர்த்தம் தாபியங்கள். அதே போல ஹனீஃபி மذஹப் அதிகமான ஆட்களும் இதே கருத்து தான் கொண்டிருக்கிறாங்க. அதே போல இமாம் மாலிக் அவங்களும் என்ன இதே கருத்தை தான் கொண்டிருக்கிற சஹாபி கவுல் சஹாபி ஹுஜ்ஜா. அதே போல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அதான் மஷ்ஹூர் வந்து சஹாபியுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முக்கியத்துவம் இருக்குது. அதுக்கு மாறாக ஹுஜ்ஜா தேவையில்லை என்று சொல்றாக்கள்ல உசூலிங்கள்ல நிறைய பேர். அடுத்தது முஅத்தஸிலாக்கள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்போ முஅத்தஸிலாக்கள் ஹுஜ்ஜான்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க நீ சஹாபாக்கள் பற்றி நினைப்பாடங்களோட வித்தியாசம் தானே. அப்போ அதனால அடுத்தது இன்னொன்று இஜ்மாஉ ஸலஃப் நாங்கள் சொல்லக்குள்ள இஜ்மாஉ ஸஹாபா, சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு, அவங்கள்ட்ட இந்த நடைமுறைகள் அதுகெல்லாம் எங்களுக்கு முக்கிய ஆதாரமாக கொள்ளப்படும்.
உதாரணமாக இந்த சிஃபாத்து விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சிஃபாத்து விஷயத்தில் சஹாபாக்கள் என்ன செய்யலை, தஅவீல் செய்யலை சிஃபாத்துகளை, அல்லது தஃவீலும் செய்யலை. அதாவது சஹாபாக்கள் சொல்லல தாபியங்களுக்கு இந்த லவாஹிர் ஆயாத்து சிஃபாத்து லவாஹிர்களை வெளிரங்கத்தை கருத்தை கொடுத்துடாதங்க என்று சொல்லல. அதே போல இந்த ஆயத்து சிஃபாத்துகளுக்கு கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்லல. அப்ப இதுவும் என்ன அப்ப என்றால் இது ஒரு ஈமானுடைய அடிப்படையான விஷயம். அதை என்ன செய்ய மாட்டாங்க ஒரு காலம் சஹாபாக்கள் ஃபுரூக்கு கொடுத்த முக்கியத்துவம் மாதிரி இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. தஅவீல் செய்கிறது தான் முஹிம்மாக இருந்தால், அடுத்தது தஃவீல் செய்கிறது தான் தஃவீல் மானா என்கிறது தான் அகீதாவா இருந்தால் அதை முற்படுத்தி சொல்லியிருப்பாங்க. எனவே சஹாபாக்கள் என்ன செய்யலை, இந்த சிஃபாத்துகளுக்குரிய வெளிரங்க கருத்தை கொடுக்காதங்க. மாமனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, அப்போ எனது கையால் படைத்ததுக்கு நீ ஏன் சுஜூத் செய்யவில்லை என்று கையென்ற அர்த்தம் கொடுக்காதங்க என்று சொல்லவும் இல்லை. இல்லை அந்த எதை நீங்கள் கருத்து இல்லை, அப்போ அந்நிடத்தில் அது ஊமியாயிருங்க என்று அப்படி சொல்லலை. அப்போ இதெல்லாம் இதனால தான் இமாம் ஜுவைனி அவர்கள் இந்த வரக்காத்து எழுதின அந்த இமாம் ஜுவைனி அவர்கள் தங்களுடைய அகீதன் நிலாமியா என்ற கிதாபில் தஅவீல கூடாது, தஅவீல் வந்துகிட்டு இல்லை என்று காரணம் சொல்லக்குள்ள சொல்றாரு. சஹாபாக்கள் இதை என்ன செஞ்சிருந்தால், இந்த தஅவீல் செய்கிறது முக்கியமாக இருந்திருந்தால் ஏனைய விஷயங்களை விட்டு போட்டு இதுக்காக முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் என்று சொல்லி அவங்க தஅவீலை நெஞ்சிக்காரு அதை கிட்டத்தட்ட ஹராமாக்கி இருக்கிறார் தஅவீல் சிஃபாத்தை. ஆனால் தஅவீல் சிஃபாத்தை ஹராமாக்கி போட்டு அடுத்த இன்னொன்றுல கொண்டே விழுந்துட்டாரு, என்னது தஃவீலுல் மானாவில். அவ்வளோ அப்போ அது என்ன ஹரஜ மின் பித்அத்தின் இலா பித்அத்தின் உக்ரா. அப்போ எனவே இந்த தஃவீலுல் மானியோ அல்லது தஅவீலு சிஃபாத்துகளோ அது ஒரு அப்போ ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுக்கவும் இல்லை சஹாபாக்களுக்கு. சஹாபாக்களே இப்படி ஆயத்து சிஃபாத்து வரக்குள்ள இதை தஅவீல் செய்யுங்க அல்லது இதுக்கு கருத்தொன்னும் கொடுக்காதங்கன்னு சொல்லல. அதே போல சஹாபாக்களும் என்ன செய்யலை, தாபியங்களுக்கு இப்படியான ஒரு வழிமுறையை சொல்லல. எனவே இது பித்அத்து ضلالة. இது முஅ்தஸிலாக்களால் ஏற்படுத்தப்பட்டு பிறகு அஷ்அரியாவில் எல்லாரும் அல்ல, அஷ்அரியாவில் அந்த குராசான் தேசத்தில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தான் நெஞ்சது அவங்கள் ஊடாகத்தான் என்ன இது அப்படி அபு இஸ்ஹாக் இஸ்ஃபராயினி இந்த ஜுவைனி அல் கஸாலி போன்ற ஊடாக நெஞ்சிருக்கிறது. அப்படி அஷ்அரியா மதஹ்புல வந்து அப்படி அதுக்கு எஞ்செழுத்திருக்கிறது. எனவே அது பித்அத்து ضلالة. தஅவீல் என்றாலும் சரிதான், தஃவீல் என்றாலும் சரிதான், என்ன அது பித்அத்து ضلالة. இன்னும் கொஞ்சம் பேர் வராங்களா எப்படின்னு என்றால் இஸ்பாத்தும் சரிதான், தஃவீலும் சரிதான், தஅவீலும் சரிதான் என்று சொல்லி இது ஒரு என்ன அந்த தகீல் உஸ்மானி என்கிறால் அந்த ஹனஃபி மதுஹபில் அந்த பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு ஹனஃபி மதுஹபுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் முஆமலாத்தில் பங்கியாவை செஞ்சோடு இதுதான் இக்திசாதுல் இஸ்லாமி, இதான் முஆமலாத்துல் இஸ்லாமியான்னு சொல்லி கொடுக்குற மனுஷன் நிற்காரு. அவர் சொன்னியாமட்டு அவர் கருத்துக்கு புறத்தால கொஞ்சம் பேர் ஈடுபடுறாங்க. உனக்கு அதெல்லாம் இப்படி எல்லாத்தையும் சொன்னா இப்போ அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் என்ன, இப்போ அல்லாஹ் கையும் இருக்குது, கையும் இல்லைதான், கருத்தும் இல்லைதான், அதில் அதுக்கு மானா குதுரத்தாண்டா இதன் ஏதாவது இதன் அல்லாஹ் வச்சு விளையாடுறீங்களா, அல்லாஹ் ஒரு விளையாட்டு பொருளா? அப்போ எனவே அது சரி வராது. அதுவும் ஒரு வழிகேடு தான். எல்லாம் சரி என்று சொல்றதும் வழிகேடு தான். அப்ப இஸ்பாத்து பண்றது தான். ஆனா இஸ்பாத்து பண்ணிட்டு தன்ஜீ பண்ணணும். இது என்ன மனிதர்களுடைய தன்மைகளுக்கு ஒப்பாகாது என்று சொன்னா சரி முடிச்சு. அப்புறம் மிச்ச நாம உள்ளுக்கால போயிட்டு என்ன செய்ய தேவையில்லை, அதை ஆய்வு பண்ண முடிய விஷயம். ஏன்னா கைப் என்ன அல்லா தாலாவே எங்களோட கைபா இருக்கக்குள்ள அந்த சிஃபாத்து தாபிஅத்துன் லில் மௌசூஃப். அப்போ என்ன செய்ய தேவையில்லை, நாங்கள் அதை அங்கே தோண்டி கொண்டு இருக்க தேவையில்லை. அல்முஹிம் நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். அதாவது சஹாபாக்களுடைய இந்த இஜ்மா அது கவுலன் ஒஃபிஅலன் தர்க்கனாகவும் வரும். உனக்கு தானே சஹாபாக்கள் உதாரணம் இந்த மௌலிது நபவியை சொல்றாங்க. இப்போ சஹாபாக்கள் ரசூலா எவ்வளோ அன்பு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அப்போ ரசூலுல்லாஹ் அன்பை வெளிப்படுத்துகிற முறை வருஷம் கொண்டாடுறதா இருந்தால் சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க அல்லது தாபியங்கள் செஞ்சிருப்பாங்க. அவங்க அப்படி என்ன செய்யலை, யாருமே என்ன செய்யலை. அப்போ இப்படி இப்போ மா தரக்கஹு ஸஹாபா மா தவஃபுரி தவாஇ அலா ஃபிஅலிஹி உனக்கு ஃபதர்குஹு சுன்னா வஃபிஅலுஹு பித்ஆ. உனக்கு ஒரு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க,
சஹாபாக்கள் எதை விட்டாங்களோ, செய்ய வேண்டிய ஒரு காரணம் இருந்து செய்யாமல் விட்டாங்களோ அதை என்ன செய்யும், அதை நாம் விடுறதுன்னு சொன்னது, அதை என்ன அதை செய்கிறது பிதாத். அடுத்தது நாங்கள் அப்போ எனவே இவர் இமாம் ஜுவைனி அவர் சொல்வார்கள், கவுல் ஜதீத் பிரகாரம் ஷாஃபி இமாமுடைய கருத்து லைஸ பி ஹுஜ்ஜா என்று சொல்லிட்டு ஒஃபில் கதீமி, அப்போ இவர் சொல்றார் யாரு, மஹல்லி இமாம் அவர் சொல்வார்கள் ஒஃபில் ஹுஜ்ஜா, அது என்ன, அது ஆதாரம். ஏன் லி ஹதீதி அஸ்ஹாபி கன்னுஜூம் பி ஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அப்போ நீங்கள் யாரை ஒருவரை பின்பற்றினால் நீங்கள் நேர்வரை பெறுவீர்கள். وأجيب அதுக்கு விட சொல்ல பிலாஃபி, இந்த ஹதீஸ் வந்து லைஃபானது. லைஃப்னா லைஃப் ஹஃபீஃபும் லைஃப் என்ன ஜித்து. எனவே இந்த ஹதீஸ் என்ன செய்ய முடியாது, ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது. இந்த ஆனால் சஹாபாக்களுடைய கருத்தை ஆதாரமாக வைக்கலாம்ன்றதுக்கு வேறு ஆதாரங்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸை என்ன செய்யலாது, அஸ்ஹாபி கன்னுஜூம் என்றத அது லைஃபான ஹதீஸ், பல் மத்ரூக், அப்போ அதை நாங்கள் ஆதாரமாக எடுக்கலாது. அந்த ஹதீஸை பற்றி இமாம் இப்ன் ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் அத்தல்ஹீஸ் அல் ஹபீர் என்ற கிதாபில் விரிவாக எழுதியிருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இமாம் இப்னு கையிம் அவர்கள் இஅலாமுல் முவக்கியீன் என்ற கிதாபில் இந்த சஹாபாக்களை பின்பற்றுவதுடைய இந்த முக்கியத்துவத்தை பற்றி, ஆதாரங்களை பற்றி நிறைய கிட்டத்தட்ட 40-50 ஆதாரங்களை நெஞ்சிக்கிறாங்க, அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுகளையும் எடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்ளுங்க. وبالله التوفيق.